ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த வெண்ணிலா விஜயை விட்டு விலகாமல் அவங்கள உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம வெண்ணிலா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கொஞ்சம் கூட பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த பசுபதியும் ராகினியும் சேர்ந்து நம்ம வெண்ணிலா அவங்க மாமா அவங்க மைண்டவே மாற்றி வெண்ணிலாவை விஜய் கூட தான் ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம வெண்ணிலா விஜயை தவிர வேறு யார் கூடயும் நான் சேர்ந்து வாழ முடியாது, விஜய் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கிறாரு, நீங்கள் தான் எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையுமே பேட்டி கொடுக்குறாங்க. எங்கள் மீடியாக்காரங்களுமே சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது, ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா அந்த விஜய் அவங்க வீட்டில் இருப்பாங்களா, ஏன்னா அவங்கக்கிட்டேயும் பேசினாதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை வச்சு தான் நாங்களுமே எதுவும் ஒன்றும் பண்ண முடியும், எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வெண்ணிலாவுமே எனக்கு வீடு தெரியும், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீடியாக்காரவங்களை கூட்டிக்கிட்டு இங்கே நம்ம வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் போகிறாங்க. அங்கே இங்கே வீட்டுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் தான் இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லி இங்கே விஜய் தாத்தா பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே மீடியாக்காரவங்களாம் வந்திருக்காங்க. எங்கள் மீடியாக்காரங்கிட்ட வெண்ணிலா திரும்பவும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு விஜய் கூட என்னை சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் ஏ வெண்ணிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எதுக்காக மீடியாக்காரவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க, என்னுடைய இமேஜை நீ ஸ்பாயில் பண்ணிட்ட, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, என்ன பண்ணேன், உன்னை லவ் பண்ணது தான் இப்போ தப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தாத்தா டே விஜய், மீடியாக்காரங்களாம் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம விஜய் இங்கே பாரு வெண்ணிலா, இவங்களெல்லாம் சொல்லு, இங்கே பாருங்கள், யாருமே வீடியோ எடுக்காதீங்க, கேமராவை ஆஃப் பண்ணுங்கள், இங்கேருந்து போங்க, எதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே ஆதங்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா இங்கே பாருங்கள், இவர் தான் விஜய், இவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க, காவேரின்றவங்களுமே விலகி போயிட்டாங்க, விலகி போனவங்கள நினச்சி இவர் இப்படி உருகிக்கிட்டு இருக்காரு, ஆனால் இவரவே நான் நினச்சி எவ்வளோலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரே, என் மேலே அம்புட்டு பிரியம் வச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ வேற ஒருத்திக்காக என்னையே தூக்கி போட துணிஞ்சிட்டாரு, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க, எனக்கு விஜய் தான் வேணும், விஜய்க்காக நான் என் அப்பா அம்மாவெல்லாம் இழந்திருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு இருக்கிறது என் தாய் மாமா ஒருத்தர் மட்டும்தான், விஜயை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே மீடியாக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் வெண்ணிலாவை லவ் பண்ணது உண்மைதான், ஆனால் அவள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனானே தெரியல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு தான் நினச்சேன், இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ வெண்ணிலா பழைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஏதோ ஒரு ஹோமில் இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க, நம்ம லவ் பண்ண பொண்ணாச்சே அப்படின்றதுக்காக வீட்டிலே வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் நான் வெண்ணிலாவை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன், ஆனால் வெண்ணிலா கிடைக்காத பட்சத்தில் தான் நான் என்னுடைய குடும்பத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்ல இப்போது வெண்ணிலா என் கூட சேர்ந்து வாழ அப்படின்னு சொன்னால் எப்படிங்க முடியும், நான் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன், வெண்ணிலாவுக்கும் எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்க கிடையாது, எனக்கு நடந்தது ஒரே ஒரு கல்யாணம், என் பொண்டாட்டி பேர் காவேரி கூட மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீடியாக்காரங்க இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறதுமே புரியுது, இருந்தாலுமே வெண்ணிலா அவங்க அவங்களுக்காக அவங்க குடும்பத்தவே இழந்திருக்காங்க, நீங்கள் தான் வாழ்க்கை, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு இப்போது என்ன சொல்ல போகிறீங்க, அவங்களுக்கு என்ன பதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நம்ம விஜய் நீங்கள் கேட்குறதுமே கரெக்டான கேள்வி தான், எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, இதுக்கப்புறமும் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிற இதில் நான் இல்லவே இல்லை, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது ரொம்ப ரொம்ப தப்பு, வெண்ணிலா வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் பண்ணுறேன், அவள் வாழ்க்கைக்கு அவளோட எதிர்காலத்துக்கான எல்லா செலவையுமே நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன், ஆனால் அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மீடியாக்காரவங்க மேடம், நீங்கள்
புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாருக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறன்றது ரொம்ப முடியாத காரியம். ஏன்னா நீங்கள் லவ் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, ஒரு ரிங்கை வச்சு காட்டுறீங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அடையாளமே கிடையவே கிடையாது. அவர் வேறு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலா வந்து இல்லைங்க, கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. விஜய் விட்டா எனக்கு வேறு யாருமே இல்லை. இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் விஜய் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், இல்லைனா நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீடியாக்காரவங்க எல்லாருமே பயந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், இந்த பொண்ணுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நியாயத்தை சொல்லியே ஆகணும். அவங்க உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் பயம் வரதானே செய்யுங்க. நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க, இப்போது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க. நீங்கள் பண்ணுறதுமே சரியில்லைங்க சார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் கூட இல்லை தானே, ஏதோ நீங்கள் பண்ணது கான்ட்ராக்ட் கல்யாணமாக, அதுவுமே இவங்க சொன்னாங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, நீங்கள் எதுக்காக அவங்கள தேடி அலையிறீங்க? நீங்கள் வெண்ணிலா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரவங்களுமே சொல்கிறாங்க. இங்கே ராகினி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. அப்பா செம்ம. என் அப்பா கரெக்டான நேரத்தில் வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி எப்படியோ அந்த காவேரியை இந்த வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணிட்டாரு. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நடக்கிறது எல்லாத்தையுமே. இங்கே நம்ம விஜய்க்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு நம்ம குமரன் வந்து அதாவது லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். நியூஸ் சேனலில் நம்ம வெண்ணிலாவை பற்றின நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஷூட்டிங் பார்ட்டில் வந்து ஃபோனை பார்க்குறாங்க. அந்த நியூஸில் வெண்ணிலா பேசுகிறது பேட்டி கொடுக்கறது தான் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம குமரன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே வீட்டுக்குமே கால் பண்ணி சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களுமே டிவியை போட்டு பார்க்குறாங்க. நம்ம கங்காவும் சாரதாவும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு சைடு காவேரிக்குமே கால் பண்ணி சொல்கிறாங்க. காவேரி எங்கேயோ அப்பளம் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அப்போது வழியில் என்ன குமரன் மாமா கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா காவேரி உடனே நீ நியூஸ் சேனலில் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட்டு பார் காவேரி நீ அப்படின்னு சொன்னதுமே நம்ம காவேரியுமே ஃபோனில் பார்க்குறாங்க. அதை பார்த்த காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி. வெண்ணிலா பேட்டி கொடுக்குறாளா? வெண்ணிலா அப்போது விஜய் விட்டு போக மாட்டாளா? ஐயோ, வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்காது போலவே. வெண்ணிலா விஜய் விட்டு போக மாட்டா. அப்போது எப்போவுமே காலத்துக்கும் நான் தன்னந்தனியாக தான் இருக்கணுமா? என் குழந்தையும் நானும் தன்னந்தனியாக எங்கள் வாழ்க்கையை கழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வெண்ணிலா வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. அதெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம கங்கா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அதாவது சாரதா கிட்ட, அம்மா என்னம்மா இது, என்னம்மா நடக்குது? வெண்ணிலா பேட்டி கொடுக்குறா, விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? கல்யாணம் நடந்ததை தானே வெண்ணிலா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவுமே சாரதா கிட்ட சொல்கிறாங்க. எனக்குமே ஒன்றுமே புரியலடி கங்கா, என்ன நடக்குதுன்னே தெரியல. பாவம் காவேரி, வெண்ணிலா பிரச்சனை எப்படியாவது தீர்ந்துடும். வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போயிட்டா அந்த வீட்டில் போயிட்டு நம்ம இருக்கலாம், வாழலாம், விஜய் கூட ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அதெல்லாம் நடக்குமா என்னன்னே தெரியலையே. இந்த வெண்ணிலா இப்போ போக மாட்டேன், விஜய் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழுவேன், எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேட்டி கொடுத்துருக்கா. ஊர் ஃபுல்லாக இது பரவி இருக்குமே. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா? காவேரி பாவம், அவள் எவ்வளோ நல்லவ, ஆனால் இவளுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையா? அவசரப்பட்டு ஒப்புதல் போட்டு கல்யாணம் பண்ணி இப்போது எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. சரி, இந்த காவேரி எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி கால் அட்டன் பண்ணி ஹலோ அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்காக டல்லாக சொல்கிறாங்க. காவேரி உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லி கேட்க,
இப்போதான்க்கா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, என்னடி இதெல்லாம், உன் வாழ்க்கையே போச்சேடி, எப்படியாவது அந்த வெண்ணிலா போனதுக்கப்புறம் நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இந்த வெண்ணிலா விஜய் விட்டு போகவே மாட்டா போல். இப்போ பேட்டி கொடுக்குறா, ஊர் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கோம். என்னடி இது, இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம காவேரி எதுவுமே பேசாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் தண்ணியெல்லாம், அதாவது அழுகுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் விஜய்க்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் வெண்ணிலா என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விளையாடுற, உனக்கு நான் சொல்கிறது புரியலையா, என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் அவங்க பாட்டிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. வெண்ணிலா, ஏண்டி என் பேரன் வாழ்க்கையை இப்படி நாஸ்தி பண்ணுற, எதுக்காக அவனை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, அவன் உனக்கு எப்போவாவது துரோகம் நினச்சிருப்பானா, உன்னை தேடி எங்கேயெல்லாம் அலைஞ்சான் தெரியுமா, அவன் எங்களுக்காக மட்டும்தாண்டி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவனை நிம்மதியாகவே வாழ விட மாட்டியா, பாவடி அவன் யாருக்குமே ஒரு எறும்பு கூட துரோகம் நினைச்சது கிடையாதுடி, அவன் அப்படிப்பட்டவனுக்கு நீ இப்போ நல்ல ஒரு பரிகாரத்தை கொடுத்துட்டடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீ என் மனசு ஃபுல்லாக விஜய் தான் நிறைஞ்சிருக்காரு, அவரை என் கூட சேர்த்து வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியமாக போகும், என் அம்மாவும் என் அப்பாவையும் இவருக்காக நான் இழந்திருக்கேன், அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காம என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா அந்த காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வாழ வச்சிடலான்னு நினைக்கிறீங்க, அப்போது நானும் பொண்ணு தானே, என்னையும் நானுமே ஏமாந்துருக்கேன்ல, எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா அழுகுறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, உன்னுடைய சுச்சுவேஷனும் எனக்கு புரியுது, ஆனால் காவேரி கழுத்தில் விஜய் தாலி கட்டியிருக்காண்டி, புரியலையா உனக்கு நாங்கள் சொல்கிறதே, இன்னொருத்தி புருஷன்டி அவன், இன்னொருத்தி புருஷனை நீ தன்னோட புருஷன் ஆக்கிக்கிறதுக்கு எப்படி உன் மனசில் இடம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பாட்டி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஏன் புருஷன் அவர், இன்னொருத்தி புருஷன் இன்னொரு டைம் சொல்லாதீங்க, ஃபஸ்ட்டு அவர் எனக்கு தான் புருஷனாக இருந்தார், அதுக்கப்புறம் தான் காவேரி கழுத்தில் தாலி கட்டினார், அதுக்காக காவேரியோட புருஷனாக ஆகிடுவார் அவர். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், பாட்டியும் கூட பார்க்க மாட்டேன், அதாவது அதுக்கப்புறம் ஏதாவது திட்டி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன வெண்ணிலா, பெரியவங்க சின்னவங்கன்னு கூட இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, உன்னுடைய புத்தியே வேறு மாதிரி கெட்டு போச்சு, இதுக்கு முன்னாடி நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தானே இருந்த, ஏன் இப்போ பிடாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட சொல்கிறத புரிஞ்சுக்காமல் நீ என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் பண்ணுறது எதுவுமே தப்பு கிடையாது, என் புருஷனுக்காக நான் இப்போது அதாவது எனக்காக நியாயம் கேட்குறேன், என் புருஷன் எனக்கு கிடைக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு உடனே நம்ம தாத்தாவும் பாட்டியும் மீடியாக்காரவங்களை போக சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் போங்க, இது குடும்ப விஷயம், நாங்களே பேசி சரி செஞ்சுக்கிறோம், தயவு செஞ்சு இதை எதுவுமே வெளியில் போட்டுறாதீங்க, எங்கள் குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு சொல்லி அதை இதை சொல்லி மீடியாக்காரவங்களை எங்கள் தாத்தா அனுப்பி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி ஏமாத்திட்டீங்களே, நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், நீங்களுமே வெண்ணிலாவை சமாதானம் சொல்லி அவளை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிறதா தானே சொல்லிட்டு என் கூட வந்தீங்க, ஏங்க திடீர்னு இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் சொன்னப்போ உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததா எனக்கு தோணுச்சு, அதுக்கப்புறம் இவர் நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை கை காட்டுறாங்க. இவர் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டவர்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது, அவர் சொல்லலைன்னா நான் வெண்ணிலாவை உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பேன், அதுக்கப்புறம் அவள் உங்களவே நினச்சி அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிருந்தா பழச எல்லாத்தையுமே மறந்துட்டு சுயநினைவே இல்லாமல் இருந்திருந்தா என்னங்க பண்ண முடியும், இன்னும் பண்ண முடியாது, என் அக்கா பொண்ணு வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா சாவறதுக்கு உங்கள் குடும்பம் தானே காரணம், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தானே காரணம், உங்கள் சித்தப்பா வெண்ணிலா அவங்க குடும்பத்தை போக சொல்லி மிரட்டலை அப்படின்னா அவங்க 2 பேரும் இப்போ உயிரோடு தானே இருந்திருப்பாங்க, அவங்க இருந்திருந்தா கூட வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒரு வழியில் ஆறுதலாக இருந்திருக்கும், அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு நிற்கிறா, இப்போது லவ் பண்ண பையனையும் தொலைச்சிடணுமா, அவள் அப்பா அம்மா சாவறதுக்கு காரணமே நீங்கள் தான், அப்போது எப்படிங்க உங்களெல்லாம் சும்மா விட முடியாது, நீங்கள் வெண்ணிலா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும், என் அக்கா பொண்ணு வெண்ணிலாவை ஏமாற்ற நினச்சிங்க அவ்வளோதான், நான் எந்த எல்லைக்கும் போவேன் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
நம்ம வெண்ணிலா அவங்க மாமாவுமே சொல்கிறாங்க, மாமா நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மாமா, விஜய் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இப்போ தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நீங்கள் எனக்காக இருக்கீங்க மாமா. நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக என் வாழ்க்கை சரியாயிடும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மாமா. எப்படியாவது என்னை விஜய் கூட சேர்த்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து தலைமலை கை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாரு. ஐயோ, இந்த வெண்ணிலா புரிஞ்சுக்காமல் பேசுகிறாளே. வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வெண்ணிலா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அவள் மொத்தமாகவே என் லைஃப்பை விட்டுட்டு போயிடுவா. அவள் இல்லாத வாழ்க்கையும் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. காவேரி ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நம்ம விஜய் அழுகிறத பார்த்ததுமே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. விஜய் அழுவாதடா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. நீ எதை நினச்சியும் நீ வந்து வருத்தப்படாத. கண்டிப்பாக பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஐயோ தாத்தா, என் பிரச்சனை எல்லாமே இந்த வெண்ணிலா தான். ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்காமல் இவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே எனக்கு தெரியலம்மா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே பசுபதியும் ராகினியும் பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு பசுபதியை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் எந்த ஒரு வேலையுமே இல்லவே இல்லையா? மற்றவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது தான் உங்களோட வேலையே வா. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாவம் ஆம்பளை பிள்ளை விஜய் மனசு கஷ்டம் தாங்க முடியாமல் அழுகுறான். அதை பார்க்கவே எங்களால் முடியல. உங்கள் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி இருந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பசுபதி இருந்துட்டு, என்னம்மா நீங்கள் நியாயம் பேசுகிறீங்க? உங்கள் பிள்ளைக்குனா ஒரு நியாயம், மற்றவங்க பிள்ளைக்குனா ஒரு நியாயமா? இங்கே பாருங்கள், உங்கள் பேரன் அழுகுறான்னு சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போது வெண்ணிலா வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, அவளோட அப்பா அம்மாவையும் தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. தன்னந்தனியாக இருக்கா. பாவம் அவள் வாழ்க்கையை நாஸ்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அது தப்பாக தெரியலையா? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? இங்கே பாருங்கள், வெண்ணிலாவும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைங்க. அப்படி இல்லைனா நீங்கள் குடும்பத்தோட ஜெயிலுக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே டென்ஷனாக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு ராகினி, எல்லாமே உன்னால தான். நான் பாட்டுக்கு எப்படியாவது வெண்ணிலாவை பேசி சமாதானம் செஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கான வழியை பார்த்துருப்பேன். ஆனால் அவள் வாழ்க்கையும் கெடுத்து விட்டுட்டு என் வாழ்க்கையும் கெடுத்து விட்டுட்டு காவேரி வாழ்க்கையும் கெடுத்து விட்டுட்ட. காவேரி வந்து என் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, அதுதான் உன் ஆசை. அவளை எப்போவுமே சந்தோஷமாக பார்த்தாவே உனக்கு தான் ஆகவே ஆகாதே. அவளை அவங்க அம்மா வீட்லேயே இருக்க வைக்கணும். வெண்ணிலாவை என்னென்னமோ பேசி உசுப்பேற்றி விட்டுட்டு இப்போது நல்லவ மாதிரி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கியா? எல்லாமே உன்னால தான் எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு ராகினி, நீ இதுக்கெல்லாம் அனுபவிப்ப. உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஏன் இப்படி குடும்பத்தில் என்னென்னமோ சொல்லி மூட்டி விட்டுட்டு சண்டையை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்க? உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பாவம் வெண்ணிலா, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போவான். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். ஆனால் எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்து சீரழிக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. பசுபதி இருந்துட்டு, யோ என்னையா விட்டா, என் பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம். வெண்ணிலா அவங்க அப்பா அம்மா சேர்த்ததுக்கும் என் பொண்ணு தான் காரணம். உன் வாழ்க்கை கெட்டதுக்கும் என் பொண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு என் பொண்ணு மேலேயே எல்லா பழியும் போட்டுருவ போல். பண்ண தப்பெல்லாம் நீ. வெண்ணிலாவோட வாழ்க்கைக்கு எடுத்து சீரழிச்சிருக்கிறது நீ. இது எல்லாத்துக்குமே வெண்ணிலா போயிட்டு கேஸ் கொடுத்தானா அவ்வளோதான், உன் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. காவேரியை தவிர வேறு யாரையும் நான் மனசளவு கூட நினச்சியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலா வந்து அழுகுறாங்க. ப்ளீஸ் விஜய், என்னை புரிஞ்சுக்கோங்க. ஏன் என்னை இப்படி வெறுக்கிறீங்க? அந்த காவேரிக்காக தானே என்னை இப்படி வெறுக்கிறீங்க? விஜய், எனக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இப்போது காவேரி தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கீங்களே. ஏங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். காவேரி தான் உங்களை விட்டுட்டு போயிட்டால, அவ்வளோ நினச்சி எதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் இருக்கேன் விஜய். உங்கள் கூடவே நான் வருவேன். கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஒன்று சேர்ந்து வாழ்வோம் விஜய் அப்படின்னு சொல்கிறேன்.
விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு வெண்ணிலா, இதுக்கப்புறமும் உன்னையும் என்னையும் ஒன்று சேர்த்து பேசினேன் அவ்வளோதான், நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படியே ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வீட்டில் ஒரு மாதிரி கனகனன்னு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எரியுது நம்ம சாரதா வயிறு. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் குழப்பம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காவேரி நல்லா வாழ்வான்னு நினச்சேன். ஆனால் அவள் இப்படி ஒரு வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டாளே, அவங்க அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் குமரனோட அம்மா வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. இங்கே நம்ம கங்கா முகமே சரியில்லை, சாரதா முகமே சரியில்லை, நியூஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கிறது, விஜயுமே கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, அம்மா என்னம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷனாகவே கேட்குறாங்க. என்னடி பண்ண முடியும், அதான் காவேரி அவள் வாழ்க்கையில் மண்ணை வாரி அவளே போட்டுக்கிட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமரனோட அம்மா இருந்துட்டு, என்ன சாரதா ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், டிவியில் காவேரியோட புருஷன் நின்றுக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டிவியை பார்க்குறாங்க. அதில் தான் வெண்ணிலா சொல்கிறாங்க, விஜயை தவிர நான் வேறு யாரு கூடயுமே வாழ முடியாது, அவர் என்ன கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சாரதா, என்னடி இது கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனோட அம்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம சாரதா வந்து எதுவுமே பேசாமல் வாயடிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே மனசே இல்லை. போயிட்டு விஜய்கிட்ட நம்ம பேசிட்டு வரலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டே வருவோம். போகிறப்ப மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போகிறாங்க நம்ம காவேரி. அப்போது வீட்டில் வந்து அம்மாவும் கங்காக்கா வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இந்த நியூஸை பார்த்துருப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அவ்வளோதான், இனி நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோடு போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம காவேரி வந்ததுமே கங்கா இருந்துட்டு, காவேரி இங்கே பாத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக சொல்கிறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, பாத்தியா காவேரி, பார்த்தல வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சான், இதுக்கப்புறம் நீ போயிட்டு அங்கே ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியெல்லாம் தேவையே இல்லை, அப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட நீ வாழணுன்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்லவே இல்லை, சரியா? உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த அம்மா அமைச்சு தருவேன், கண்டிப்பாக என்னால் முடியும். உங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்த எனக்கு உனக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை அமைச்ச தர முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். இங்கே பார் காவேரி, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தா இரு, அப்படி இல்லை அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே போகிறதா இருந்தால் போயிடு, இப்போவே போயிடு, ரெண்டில் ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேற சாரதா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நம்ம காவேரிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் வயிற்றில் குழந்தை இருக்குது, இந்த விஷயத்த சொல்லாமலும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்க இங்கே கங்கா இருந்துட்டு, அம்மா அவளே ரொம்ப வருத்தத்தில் இருப்பா, இந்த டைமில் இப்படியெல்லாம் பேசணுமா அவகிட்ட, இப்போவே ஒரு முடிவு எடுத்தாகணுமா என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை கங்கா, நான் பேசுகிறது கரெக்டாக தான் இருக்குது, காவேரி வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் குமரனோட அம்மா இருந்துட்டு, இங்கே பார் சாரதா, சட்டு புட்டுனாலாம் முடிவு எடுக்காத, இது காவேரியோட வாழ்க்கை விஷயத்தில் இப்படி திடீர்னு முடிவு எடுக்கக்கூடாது, 1க்கு 2 டைம் இல்லை 100 டைம் ஆகுது யோசித்து பார்க்கணும், 1000 காலத்து பயிருடி, இவங்க வாழணும்ல. இப்போது காவேரி விஜயை விட்டு தனியாக வந்துட்டா, இப்போது அவள் வாழ்க்கை எப்படி போகும்னே தெரியாதுடி, அவளுக்கு 2ஆம் தாரமாக கல்யாணமாக பண்ணி வைக்க போகிற, அப்படியெல்லாம் பண்ணால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவளுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மதினி, நீங்கள் எதுவுமே பேசாமல் இருங்க, நான் என் பொண்ணு விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், அவள் நல்லதை எது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யோசித்து 1000 டைம் கூட யோசிச்சிட்டேன் நான். அந்த விஜய் தம்பி கூட வாழ்கிறது எனக்கு என்னமோ சரின்னே படலை, அந்த தம்பி சரியில்லை, கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணவர் தானே, அப்புறம் எப்படி அவர் காவேரியை நல்லா வச்சு பார்த்துப்பாரு, இல்லை அவள் இதே வீட்டில் இருக்கட்டும், அவள் 2ல் ஒரு முடிவை இப்போ எடுத்தே ஆகணும். இங்கே பார் காவேரி, நீ
அவங்கக்கிட்ட அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாழணும்னு நினைக்கிறியா, இல்லை அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இந்த வீட்டிலே இருக்கியா, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் காவேரி இருந்துட்டு, அம்மா நீ சொல்கிற மாதிரியே நீ சொல்கிற பேச்சையே கேட்குறம்மா, நான் விஜயை தேடியெல்லாம் போக மாட்டேம்மா, நான் ஒன்று நினச்சேம்மா, வெண்ணிலா விஜயை விட்டு, அதாவது விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவளாக வீட்டை விட்டு போயிட்டா நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தானம்மா இருந்தேன். ஆனால் இப்போ வெண்ணிலா விஜயை விட்டுட்டு போகிற மாதிரியே எனக்கு தெரியல. நான் இனி அவங்க வாழ்க்கை விஷயத்தில் தலையிடுற மாதிரியும் இல்லை. என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியுமா. வெண்ணிலாவை கஷ்டப்படுத்திட்டு விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தேன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுமா. யாரோட கஷ்டமும் எனக்கு வேண்டவே வேண்டாம், யாரோட கஷ்டத்துலேயும் நான் வாழவும் தேவையில்லை. வெண்ணிலாவை காயப்படுத்திட்டு தான் நான் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது எனக்கு தலையெழுத்தே கிடையாது. என் விருப்பப்படி நான் இருந்துக்கிறேன். அம்மா நீ சொல்கிற பேச்சை நான் கேட்குறேம்மா, நான் உன் கூடவே இருக்கேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆனதே நான் மறந்துடுறேன். அதே சமயம் இன்னொரு கண்டிஷன் இருக்குமா, ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணி மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, நீ இப்போது என்கிட்ட சொன்னல அந்த விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு, அதான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவன் கட்டியிருக்கான்ல தாலி, அதை கலட்டி அவன் முகத்திலே விட்டு எரிஞ்சிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரிக்கு மனசே வரல. அது மட்டும் இல்லாமல் காவேரி வயிற்றில் குழந்தை வேறு இருக்குது. இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு இந்த டைமில் நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜயும் காவேரியும் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. ஆனால் காவேரி அந்த விஷயத்த சொல்லவே போகிறது கிடையாது. குழந்தைய வச்சாலாம் நம்ம அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தலையெழுத்தும் கிடையாது. கண்டிப்பாக நான் குழந்தை இருக்கிற விஷயத்த சொல்லவே போகிறது கிடையாது. வெண்ணிலா அவளாக புரிஞ்சுக்கிட்டு போவான்னு நினச்சேன், ஆனால் அவள் போகவும் போகலை. அவள் விருப்பப்படியே விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழட்டும், நான் தனியாகவே என் வாழ்க்கையை வாழ தெரியும் அப்படின்ற மாதிரி மனசை தேத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய், அங்கே என்னங்க நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையுமே நான் நியூஸில் பார்த்தேன். நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. இப்போது நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, உன்னை தவிர என்னால் கண்டிப்பாக வேற ஒருத்தி கூட நினச்சி கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு நீ வந்துடுடி ப்ளீஸ்டி காவேரி, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுடி ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி ஃபோனில் ஸ்பீக்கர் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அது போடுறின்னு சொன்னேன். உடனே நம்ம காவேரியுமே ஸ்பீக்கர் போடுறாங்க. நம்ம காவேரிக்கிட்ட விஜய் ப்ளீஸ் காவேரி நீ வந்துரு, வெண்ணிலா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் வெண்ணிலாவுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கலை காவேரி, ப்ளீஸ் காவேரி நீ புரிஞ்சுக்கோ, மற்றவங்க ஊரில் உள்ளவங்க 1000 சொல்லட்டும், நீ என் மேலே நம்பிக்கை வச்சனா அதுவே போதும் காவேரி, உன்னை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது காவேரி, தயவு செஞ்சு நீ கிளம்பி வா, இங்கே எல்லோரும் முன்னாடி நீ சொல்லு, நானும் அவரும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, என் புருஷன் வேறு யார் கழுத்துலேயும் தாலி கட்டலை அப்படின்னு சொல்லு வா காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. இங்கே பார் தம்பி, நீ சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அங்கே ஒருத்தி, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு, என்னை அவங்க கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரவங்க முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே ஊர் ஃபுல்லாக பரவிட்டுருக்கோம். இப்போது காவேரி அங்கே பேசணுமா? இங்கே பாருங்கள், உங்களுக்கும் காவேரிக்கும் இருக்கிற பந்தம் இன்னையோடு முடிஞ்சு போச்சு. நீங்கள் கிளம்பி நீங்கள் கட்டினீங்களா அந்த தாலியை வாங்கிட்டு போங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கரமாக அதாவது கஷ்டப்படுறாங்க. அதே சமயம், அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, காவேரி விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது அத்தை, உங்களுக்கு வேணால் அது புரியாமல் இருக்கலாம், ஆனால் காவேரிக்கு நல்லாவே புரியும் அத்தை, நான் சத்தியமாக வெண்ணிலாவை கல்யாணமே பண்ணல அத்தை, அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக மீடியாக்காரவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் அவள் கழுத்துலலாம் தாலியே கட்ட கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, எங்கள் பார் காவேரி, உன் வாயால் நீ சொல்லு, நான் இனி உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க. ஆனால் காவேரிக்கு அப்படி சொல்கிறதுக்கு மனசே வர்றதில்ல. அதாவது சாரதாவோட டார்ச்சரால் சாரதா சொல்கிறதுக்காக நம்ம காவேரியுமே ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. பாருங்கள் விஜய், இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, வெண்ணிலா உங்களை விட்டுட்டு அந்த வீட்டை விட்டுட்டு போனால் கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்படி ஒரு விஷயம் இப்போ நடக்கவே இல்லை. இதுக்கப்புறமும் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற
வாழ போகிறோம் அப்படின்றது நடக்காத ஒரு காரியம். இனி என்னை மறந்துடுங்க. வெண்ணிலா கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இல்லை, நீங்கள் வரலனாலுமே பரவாயில்ல, வேறு யாரையாவது அனுப்பிவிட்டாவது இந்த தாலியை வாங்கிட்டு போயிடுங்க, நான் கழட்டி கொடுத்துட்றேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே விஜய் இங்கே காவேரி எடுத்த முடிவால் ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்க. அப்படியே அழுகுறாங்க. தாத்தா, காவேரி இப்படி சொல்லிட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க போகிறதில்ல தாத்தா, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க நம்ம விஜய். இங்கே தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே விஜய் கூட நம்ம காவேரி ஒன்று சேர்ந்து வாழணும், விஜய் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, இந்த வெண்ணிலா விஜயை விட்டுட்டு போயிடணும். அதாவது முக்கியமான விஷயம், நம்ம விஜய் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதே சமயம் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வரணும். இதன் மூலமாக நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இங்கே சாரதாவுமே ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. நம்ம காவேரியுமே விஜய்கிட்ட என்னமோ சொல்லிட்டாங்க. இப்போது வெண்ணிலா விஜயை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு குழப்பமும் இல்லை. வெண்ணிலாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையும் அமையும். விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்த வாழ்ந்த மாதிரியும் இருக்கும். இந்த ராகினியும் பசுபதியும் சேர்ந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத